அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 7ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் மீண்டும் அஷ்டமத்தில் நுழைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே தற்போது அஷ்டமஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கக்கூடிய செவ்வாய் கடந்த சில மாதங்களாகவே அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதை காட்டிலும் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் நுழைந்து விரைவாக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்து இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடித்தாலும் அவசரப்பட்டு சில நிகழ்வுகளை செய்தாலும் அதில் சிரமம் ஏற்படாமல் நன்மை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துவதால் மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் தற்போது அதீத பலத்துடன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பாதிப்புகள் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிரமங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கும். இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறையிலும் விவசாயத்துறையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சில நேரங்களில் கடினமாக உழைத்தாலும் உறுதியாகவே அதற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே கனகச்சிதமாக விருச்சிக ராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது நவகிரக
கிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோன்று மற்றொரு வலிமை வாய்ந்த சனி பகவானின் பார்வையாலும் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த மந்தமான சூழலில் மாற்றம் ஏற்பட்டு விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக 4ஆம் பார்வை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும். அஷ்டம பாதிப்புகள் தகர்த்தெறியப்படுவதால் சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது அதில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பதை லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை, கலஸ்தர பார்வை மிக வலுவாக குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தின் மீது பதுவதால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும். எந்த ஒரு காரியத்தை எண்ணினாலும் அவற்றை திறன்பட செய்து முடிக்க முடியுங்க. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். இந்த வேளையில் மிக பெரிய அளவில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவதற்கான அற்புதமான யோகம் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்குமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையுமின்றி இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளை உறுதியாகவே தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமையாகவும் நிறைவாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் சற்று பொறுமையுடன் இருந்தால் அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும்.